ஆண்டவரே, உம்முடைய விருப்பமே எல்லாவற்றிலும் மேலோங்கி இருக்கிறது. உம்மிலே சந்தோஷத்தை கண்டடைவதும் உம்முடைய சேவைக்கென்று என்னை அர்ப்பணிப்பதை பார்க்கிலும் வேறு சுகம் என்ன உண்டு? நீரே எனக்கு எல்லாமுமாயிருக்கிறீர். நீர் கொடுக்காவிடில் வேறு என்ன இன்பம்? உம் விருப்பம் எதுவாய் இருந்தாலும், எந்த வகையில் இருந்தாலும் அதில் நான் திருப்தி அடைகிறேன். ஒருவேளை எனக்கான முடிவுகளை நானே எடுக்க நீர் வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த முடிவுகளை உம்மிடமே ஒப்படைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் மனிதனாக நான் தவறு செய்ய நேரலாம், ஆனால் சர்வஞானியான நீர் எந்த தவறும் செய்ய மாட்டீர். அதனால் என்னுடைய முடிவுகளை உம்முடைய கரத்திலே விட்டுவிடுவது எனக்கு மிகுந்த ஆனந்தம். சகலமும் உம்முடைய ஆளுகைக்குள் இருப்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம். என் ஜபம் முழுவதும் துதியாய் மாறுகிறது. உம்மை நேசிப்பதையும் உம்மை புகழ்வதையும் தவிர வேறென்ன செய்ய முடியும்? நீர் எனக்கு செய்த நன்மைக்கு கைமாறாய் என்ன செய்ய முடியும்? செய்வதறியாது திக்குமுக்காடுகிறேன். கொஞ்சமாகிலும் திரும்ப கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் என்னிடத்தில் எதுவும் இல்லை. நீர் செய்த எல்லாவற்றிலும் களி கூறுகிறேன். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கனத்திற்கு ஒப்பாக யாருண்டு? உம்முடைய ஒப்பற்ற நாமத்தை மகிமைப்படுத்த என்னுடைய சுயத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உம்முடைய கிருபையினால் மனம் உவந்து என்னுடைய ஆவியையும் சரீரத்தையும் அர்ப்பணிக்க முடியும். நீரே என்னுடைய விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். இரட்சிப்பை முழுமையாக நடப்பிப்பவர் நீரே. என்னிலே காணப்படும் எல்லா நற்கிரியைகளும் நற்சிந்தனைகளும் உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் உண்டானது. என்னிலே நீ கிரியை செய்வதின் பிரதான நோக்கமே உம்முடைய சித்தத்தை செய்வதும் உமக்கு பிரியமானதை நான் நிறைவேற்றுவதற்காகவுமே. ஆண்டவரே, மனிதர்கள் எவ்வளவு படைப்பாற்றல் மிக்கவர்களாக இருந்தாலும், எத்தனைதான் நன்மை செய்தாலும் அதை பற்றி புகழ்வதற்கு ஒன்றுமில்லை. ஒவ்வொரு கணமும் உம்முடைய ஆளுகைக்குள் இராவிட்டால் எங்களுடைய மாம்சீக பொல்லாத சிந்தனைகளால் ஆட்கொள்ளப்படுவோம். இப்படி நீர் யார் என்பதையும் என்னை பற்றிய என் அறிவையும் கசப்பான அனுபவங்கள் மூலமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியின் மூலமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.